அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஏகே மிர்லா குமரவேல். நான் இப்போ நான் எப்பப்பா மாமலா சொன்னப்பல்ல திருக்குறளோட ஒரு கதை இப்போ சொல்ல போகிறேன். அந்த திருக்குறளை நன்மையும் தீமையும் நாடி நலபுரிந்த தன்மையான ஆளப்படும். அதோட பொருள் என்ன தெரியுமா? நம்மளுக்கு எல்லாரும் ஆசிரியர் தான் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் நம்ம நன்மையே செய்யணும், நம்மளுக்கு எதிராக நிற்கிறதுக்கும் நன்மையா செய்யணும், யாருக்கும் தீமையே செய்யக்கூடாது, இப்படி எல்லாரும் சொல்லுவாங்க. இதோட பொருள் அதுதான். ஓகேவா? அந்த கதை சொல்ல போகிறல அதோட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த கதையோட தலைப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தலைப்பு டிக் டிக் மாலை, டிக் டிக் மாலை, அப்படி ஒரு தலைப்பு. சொல்ல போலாமா? கதைக்குள்ள போலாமா? ஒரு சந்திரமுடி இளவரசன் மகராத இளவரசன் இரவு 2 பேரும் ஊர் சுற்றி பார்க்க சென்றனர். அப்பொழுது மாலை நேரம் வந்துவிட்டது. அந்த மாலை நேரம் வந்தபோது அவர்கள் வீட்டிற்கு திரும்பினர். அந்த வீட்டிற்கு திரும்பும் முன்பு ரத்தினப்பாறை என்று ஒரு ஊர் வந்தது. அந்த ஊரில் அனைத்து வீடுகளும் பூட்டியே இருந்தன. ஒரு வீட்டை தட்டினார் சந்திரமுடி இளவரசன். தட்டிய போது ஒரு முதியவர் திறந்தார். அந்த முதியவர் சொன்னார், பக்கத்தில் உள்ள மலையில் நிறைய பேய்கள் எங்களை அடித்து உதைத்து டார்ச்சல் பண்ணுகின்றார்கள் என்று சொன்னார். உடனே அந்த முதியவர் கதவை சாத்திவிட்டார். இளவரசர் பயமில்லாமல் அந்த மலைக்குள் சென்றார். அந்த மலையில் ஒரு பெரிய குகை இருந்தது. அந்த குகையில் தங்கம், வெள்ளி போன்ற அனைத்து தங்க நகை என்று பல நகைகள் இருந்தன. இடது பக்கம் இருந்தது எலும்புக்கூடுகள், முகமுடிகள் என்று இருந்தது. இளவரசர் கண்ட உடனே புரிந்துவிட்டது, இது கொள்ளையர்களிடம் வாழ்ந்து வரும் இடம். அதனால் தான் யாரும் இங்கே வருவதில்லை என்று புரிந்தார் இளவரசர் புரிந்த பின்பு கொள்ளையர்கள் வந்தார்கள். சத்தத்தை கேட்ட அந்த கொள்ளையர்கள் பயங்கரமாக இளவரசரை தாக்கினார். இளவரசர் பயப்படாமல் அவங்களையும் தாக்கினார். அவர்கள் சில பேர் இறந்து போய்விட்டனர், சில பேர் தப்பித்து போய்விட்டனர். அடுத்து இந்த ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அடுத்து அந்த தங்கம், வெள்ளி, பல நாணயங்கள் அங்கிருந்து அனைவருக்கும் பகிர்ந்து அவரும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டார். அடுத்து மக்கள் அவரை புகழ்க. இனிமேல் அந்த மக்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வார்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த முறை பார்க்கலாம்.